அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அந்த ஸ்டாக்ல ஆப்ஷன்ஸ்ல என்னோட ஹையஸ்ட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 44,400 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுதான் என்னோட ஹையஸ்ட் ப்ராஃபிட். இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஜாக்பாட் காலாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வெயிட் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பாட்டமில் கிடச்சிது. அதே நேரத்தில் இந்த HAL ஸ்டாக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. கீழே இருந்து தொடர்ந்து டெய்லி அந்த அப் மூவ்மெண்ட் கொடுத்து இந்த கால் வந்து நல்லா ப்ராஃபிட்டாக வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. டெக்னிக்கலாகவும் அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் நியூஸும் நமக்கு தொடர்ந்து அதுக்கு பாசிட்டிவான நியூஸ் வந்து அந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. HAL ஏப்ரல் 3500 கால் ஆப்ஷன். இது வந்து மார்ச் மந்த் லாஸ்ட்டில் வாங்கினேன். ஒரு லாட் சைஸ் வந்து 326 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 7,800 இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை ஏப்ரல் 3 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 44,400 ப்ராஃபிட்டு. 5 மடங்கு இதோட லாபம் வந்து அதிகரிச்சிருக்கு. HAL சார்ட்டை பார்த்துடலாம். HAL உங்களுக்கு தெரியும், இது ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். இந்த HAL எப்போவுமே பாருங்கள் டெய்லியில் வந்து ஒரு 2 நாள் இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் பழையபடி அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு 2 டேஸ் டவுனு, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு. இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது ஃபஸ்ட்டு 2 நாள் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கண்டினியூஸாக ஏற ஆரம்பிச்சிட்டு இது ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் பண்ணது. இதுக்கடுத்து ஒரு தடவையும் பாருங்கள் அந்த 2 டேஸ் இறங்கும்போது ஒரு டைம் பாருங்கள் 2 டேஸ் டவுனு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப் மூவ்மெண்ட். இதுலேயும் பாருங்கள் 2 டேஸ் டவுனு, அதுக்கப்புறம் வரிசையாக 3 நாள் அப் மூவ்மெண்ட். இதுலேயும் பாருங்கள் 2 டேஸ் டவுனு, அப்புறம் கண்டினியூஸ் ரேலி. இப்போ HAL வந்து எப்போவுமே இறங்கிச்சுன்னா அது உடனே மறுபடியும் ரெக்கவர் கூடிய ஸ்டாக்கு. அதனால தான் இது செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் போட்டு ஒரு கிரீன் கேண்டில் போட்டு மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. இல்லை பாட்டம் 2,915 இந்த காலுக்கு வந்து நல்ல சப்போர்ட். ஏற்கனவே பாருங்கள் ப்ரீவியஸாக ஒரு 4 டைம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் அதுலேருந்து மேலே போயிருக்கு பாருங்கள். இந்த சார்ட்டை பார்த்தா நல்லா தெரியும். 2,915 பாருங்கள் எவ்வளோ தடவை வந்துட்டு போயிருக்குன்னு. ஒரு டைமும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. அதுமாதிரி செகண்ட் டைம், அதுமாதிரி தேர்ட் டைம், அதுமாதிரி 2,915 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது HALக்கு. இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் அப்படியே ஒரு தடவையும் டவுன் ஆகி வந்து கரெக்டாக அந்த 2,915 வந்து டச் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே மேலே போயிடுச்சு. இந்த HALல 2,915 கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனும் இருக்குது. அந்த ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். இது அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ராப் அவுட் மாதிரி பண்ணிட்டு கரெக்டாக அந்த லோ வந்து 2,915 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே மேலே போயிடுச்சு ஃபுல்லாக. இந்த ப்ரைஸ் 3,200 வரும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்துச்சு. இருந்தால் கூட அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்து அந்த ஜோனு கீழே வரைக்கும் வந்து அப்புறம் பாருங்கள் அந்த இடத்துல 2-3 டோஜ் கேண்டில் போட்டுருக்கு பாருங்கள். அது சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அங்கே வந்து கரெக்டாக மறுபடியும் பெண்டிங் ஆர்டர்லாம் எடுத்துட்டு அந்த ஜோனுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அப்புறம் அங்கேருந்து அப்படியே மேலே ஸ்ட்ராங்கான பையிங் போயிடுச்சு. ஆப்ஷன் பை பண்ணது நம்ம டெக்னிக்கலை பார்த்து தான் பை பண்ணோம். இருந்தால் கூட அதுக்கு நியூஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. HALக்கு வரிசையாக பாசிட்டிவ் நியூஸ் வந்தது. மார்ச் 28 அவங்க புதுசாக ஒரு ஃப்ளைட்டை டெஸ்ட் பண்ணாங்க. LCA தேஜாஸ் MK-1A. இது மார்ச் 29, 2024 1,173 கோடி ரூபா ஆர்டரு கொச்சின் ஷிப் யார்ட்லேருந்து வந்திருக்கு. மார்ச் 31, 2024 படி ரெவென்யூ வந்து 11% க்ரோத் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 29,810 கோடி ரூபா ஹையஸ்ட் ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நியூஸு ஏப்ரல் 1, 2024 அன்றைக்கி வந்துச்சு. இப்போ ஏப்ரல் 2 ஒரு நியூஸ் வருது. ஜெஃப்ரீஸ் வந்து 3 டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கு வந்து 45% பொட்டன்ஷியல் அப்சைடு அப்படிங்கிற நியூஸு ஏப்ரல் 2 வருது. இதுமாதிரி தொடர்ந்து பாசிட்டிவான நியூஸ் வந்ததுனால இந்த ஸ்டாக் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருந்தது. இது HALோட டெய்லி டைம் ஃப்ரேம் 2,915 அந்த ப்ரைஸை வந்து தொட்ட உடனே அங்கேருந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாள் அது 2,900 கிட்டத்தட்ட 3,600 வந்துருச்சு. இந்த HAL கரெக்டான பாட்டம் இடத்துல பை பண்ணதுனால ஒரு 7,800 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 44,400 இந்த மாதிரி ஜாக்பாட் கால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். எப்போவுமே நம்ம லாஸ் வரும்போது வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ப்ராஃபிட் வரும்போது உடனே புக் பண்ணிடுவோம். ஆனால் இந்த HAL கால் வாங்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், சரி இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.